கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் என்னுடைய புதிய வருட வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கிருபையாக கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே சபையில் பேசினபடி இந்த வருஷத்தில் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் இந்த முழு பைபிளையும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம சபையாக எல்லாரும் படித்து ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்காக நம்ம ஒரு விசுவாச அடியை எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பகுதி நம்ம தனிப்பட்ட முறையில் வாசிக்கிறோமோ அதே பகுதியிலிருந்து ஒரு சின்ன ஒரு டிவோஷன், ஒரு சின்ன ஒரு தியானம் அந்த பகுதியிலிருந்து கொடுக்கலாம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கு நம்ம முதல் புஸ்தகம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம், அதுதான் வேதாகமத்தில் முதல் புஸ்தகம். அந்த ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இதுதான் இன்றைக்குள்ள நம்முடைய தியான பகுதி. இந்த 3 அதிகாரங்களை நாம் மிக சுருக்கமாக அதில் இருக்கக்கூடிய முக்கிய செய்தி என்ன, அதிலிருந்து நம்ம என்ன முக்கியமான ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்று மட்டும் நான் உங்களோட பேசுகிறேன். நீங்கள் தொடர்ந்து தியானிக்கும்போது, படிக்கும்போது தேவன் உங்களோட இடைபடுவார். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தருவார். வெளிப்பாட்டின் ஆவியை அவர் தருவார். இயேசு எம்மாவுக்கு போகும்போது சீஷர்களோட அவர் மோசே எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், பழைய ஏற்பாடுகளை இயேசு அவர்களுக்கு திறந்து காண்பித்த போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, மனதை திறந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத பகுதிகளை நீங்கள் பயபக்தியோடு படிக்கும்போது தேவன் உங்கள் கண்களை திறந்தருள்வாராக. இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை அறியாத ஒரு லெவலில் ஆண்டவர் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இப்போ இதை நம்ம ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் வேத புஸ்தகத்தின் முதல் புஸ்தகம். இதில் வேதத்தில் முதலாவதாக தேவன் அவரை சிருஷ்டி கர்த்தராக வெளிப்படுத்துகிறார். கிரியேட்டர் காட். காட் ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் as a கிரியேட்டர். இந்த முதல் வசனங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். ஒன்றுமில்லாததிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு தேவனை நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் எப்படி உருவாக்குகிறார்? அவர் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒளி வர கடவுது, புல் பூண்டுகள் முளைக்க கடவுது, ஆகாய விரிவுகள் உருவாக கடவுது என்றெல்லாம் அவர் ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் அவர் எதை சொல்லுகிறாரோ அது அப்படியே உருவாகுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உருவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பின்பு உயிரினங்களை அவர் உருவாக்குகிறார். ஆகாயத்து பறவைகளை அவர் உருவாக்குகிறார். மகா மச்சங்களை அவர் உருவாக்குகிறார். அனிமல்ஸ், மிருகங்கள், விலங்குகளை அவர் உருவாக்குகிறார். கடைசியாக அவர் மனிதனை உருவாக்குகிறார். இப்போ வேதம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை அவருடைய சாயலாக உருவாக்குகிறார். 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதன் பின்பு அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று தேவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த முதல் அதிகாரம் முழுவதும் தேவன் எப்படி ஒவ்வொன்றாக சிருஷ்டித்தார், மனுஷனை எப்படி ஒரு விசேஷ விதமாக அவர் சிருஷ்டித்தார் என்று தான் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படியே நம்ம 2வது அதிகாரத்துக்கு போகும்போது அந்த சிருஷ்டிப்பை குறித்து தேவன் என்னும் கூடுதல் விபரங்களை அவர் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் அதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் விபரங்களை நீங்கள் படிக்கலாம். 8ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஏதேன் என்னும் தோட்டத்தில் தான் உண்டாக்கின மனுஷனை அதில் வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் அவர் உருவாக்கின மனுஷனை அவர் வைக்கிறார். அப்போ அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதில் நம்ம பார்க்கிறோம் 9ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர்
பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலமுமான சகல வித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்போ 9ஆம் வசனத்தில் எப்படி விருட்சங்களினால அந்த ஏதேன் தோட்டம் நிறைந்திருந்தது என்று தேவன் சொல்லுகிறார் பார்க்கிறோம் நம்ம. இப்போ ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, இதில் எல்லா விருட்சங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், புசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விருட்சம், நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தை மாத்திரம் நீங்கள் புசிச்சிங்கன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இவ்வளவாக நம்ம 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் மனுஷன் தனிமையாக இருக்கிறான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இல்லை. மிருகங்கள் இருக்குது, ஆகாயத்து பறவைகள் இருக்குது, ஆனால் இவைகளெல்லாம் மனுஷனுக்கு ஒரு துணையாக இல்லை. அப்போ மனுஷனை தனியாக இருக்கிறத தேவன் பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை ஆண்டவர் உருவாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு கடைசியாக 24ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அதுதான் திருமணத்தினுடைய நோக்கம். இருவர் ஒரே மாம்சமாக ஆவியில் ஒன்றாக இருப்பாங்க, ஆத்துமாவில் ஒன்றாக இருப்பாங்க, சரீரத்தில் ஒன்றாக இருப்பாங்க. இப்படியாக தேவன் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஏதேன் தோட்டத்தில் முதல் திருமணத்தை தேவன் அவரே நடத்தி வைக்கிறார். அப்போ பூமியில் ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. தேவன் ஆதாம் ஏவாளோட உலாவுகிறார், சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி இருந்த நேரத்தில் ஒரு துக்கமான காரியம் அங்கே நடக்குது. அதுதான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். சர்ப்பமானது ரொம்ப தந்திரம் உள்ளதாக இருந்து என்ன செய்யுதுன்னா, இந்த ஏவாளை வஞ்சிக்குது. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ? ஏவாள் சொல்கிறாங்க, ஆமாம், சாப்பிட்டா சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த சர்ப்பம், அந்த பாம்பு, சாத்தான் ஏவாளை வஞ்சித்து, அப்படி கிடையாது, அது சாப்பிட்டா நீ சாக மாட்ட, கண்கள் திறக்கப்படும், தேவனை போலவே மாறிடுவ என்று சொன்ன உடனே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அப்படியே சாப்பிட்றலாம் என்று சொல்லி நினைத்து அந்த பழத்தை சாப்பிட்டு, தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டு அதை தன் கணவனாருக்கும் கொடுத்து 2 பேருமே பாவம் செய்கிறார்கள். பாவம் செஞ்ச உடனே என்ன நடக்குது? உலகத்தில் வேதனை வருது, தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுறாங்க, சாபம் வருது. ஏவாள் அல்லது பெண்கள் அந்த கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய வேதனை அதிகரிக்கிறது, பூமி சபிக்கப்படுகிறது, சாபமாகிறது. ஆண்களுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலை எதுவுமே வாய்க்காமலே போகிறது. அதனால தான் நீ உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். அப்படின்னா ஒர்க் பிகம்ஸ் டிஃபிகல்ட். சாதாரணமாக நீங்கள் வேலை சேர்ந்த உடனேயே ஒரு பலன் வராது, அது சரியாகவே வராது, ரொம்ப கடினமாக இருக்கும் என்று சொல்லி. ஸோ கடைசியாக இந்த 3ஆம் அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, அவர்களை தோட்டத்திலிருந்து தேவன் அனுப்பி விடுகிறார். இவ்வாறு இந்த 3 அதிகாரங்களும் முடிகிறது. நீங்கள் இதை நல்லா படிக்கும்போது இன்னும் சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். இப்போ நம்ம ஒரு சில நிமிடங்கள் இந்த 3 அதிகாரங்களிலிருந்து நம்ம என்ன பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம பார்ப்போம். நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் ஒரு 3 காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், தேவன் நம்மை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்திருக்கிறார். அப்படின்னா நாம் விசேஷமானவர்கள், நாம் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அவங்கள குறித்து ரொம்ப தாழ்வாக நினைப்பாங்க. நான் யார், நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன், அவங்க எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்குள்ளால் எந்த நன்மையுமே கிடையாது, எல்லாமே எனக்கு தோல்வியாக இருக்குது, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, தேவன் உங்களை அவருடைய சாயலாகவே உருவாக்கினபடியால் நீங்கள் விசேஷமானவர்கள். அப்படின்னா இனி உங்களை வச்சு இன்னொருத்தங்களை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது,
அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு மற்றவங்கள பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவன் என்னை தனித்துவம் வாய்ந்த ஒரு மனுஷியாக ஒரு நோக்கத்தோட உருவாக்கியிருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். நாம் ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். அப்போ முதல் பாடம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாக உருவாக்கியிருக்கிறதுல இருந்து தான் நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மதிப்பு நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது ஒரு பாடத்தை நம்ம படிக்கலாம். என்ன பாடம் அப்படின்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு கொடுப்பேன். இப்போ நிறைய பேர் திருமணமானவங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நமக்கு நம்முடைய துணையை தருகிறது யார் அப்படின்னா தேவன் மாத்திரம்தான். அப்போ ஏற்ற துணையை தேவன் மாத்திரமே தர முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வயசானவங்க என்னை பார்த்து பேசும்போது சொன்னாங்க, எனக்கு 52 54 வயசு ஆகுது, ஆனால் இன்னும் என்னுடைய கணவர் என்னை ஏற்றுக்கொள்ளலை என்று சொல்லி பரிதாபமாக சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த துணையை அவங்க ஏற்றுக்கொள்றதில்ல. சரி, எப்படியோ நம்ம வாழ்ந்து முடிப்போம், யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, அப்பா அம்மா தெரியாமல் இந்த தீர்மானத்தை எடுத்துட்டாங்க, அவசரப்பட்டு திருமணம் பண்ணிட்டோம், சரி இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்து முடிப்போம் என்று சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனைகளை வேதத்திலிருந்து தான் நம்ம எடுக்கணும். உங்கள் திருமணம் எந்த மாதிரி வேணாலும் நடந்திருக்கலாம், யார் மூலமாக வேணாலும் சம்மந்தம் வந்திருக்கலாம், ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் துணையை கொடுத்தது தேவன் மாத்திரமே. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஈவு கிஃப்ட் ஏதோ மோசமானதாக இருக்குமா? இருக்கவே செய்யாது. அப்போது நீங்கள் இன்றைக்கி விசுவாசிப்பீங்களா? உங்கள் திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு என் கணவனை கொடுத்தது தேவன், அவர் சரியான நபரை தான் அவர் தருவார், அவர் ஞானம் உள்ள தேவன் என்று சொல்லி இந்த வருஷத்தில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். திருமண வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷத்தை, திருப்பத்தை இந்த 2024ஆம் ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். மூன்றாவதாக கடைசியாக ஒரு பாடத்தை நம்ம படிக்கலாம். பாவம் கொடியது. பாவம் கொடியது. ஒருவேளை ஏவாள் ஆதாம் நினச்சிருக்க மாட்டாங்க, ஆண்டவர் சொன்னார் சாப்பிடக்கூடாதுன்ட்டு, ஆனால் சாப்பிட்டா பெரிய விபரீதம், விளைவு, ஆபத்து இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ நமக்கு தெரியல, ஏதோ சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு நம்ம முன்னால் இவர்களுடைய வாழ்க்கை முன்னால் ஒரு இருக்கிறது, நமக்கு முன்பதாக இருக்கிறது. பாவம் மிகவும் கொடியது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அந்த தோட்டத்தில் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாள் இந்த கனியை புசித்து பாவம் செஞ்ச உடனே அவர்களை நேசிக்கிற தேவன்கிட்ட இருந்து அவங்க தான் ஓடி போனாங்க. நம்ம பின்பகுதியில் தான் நம்ம பார்க்குறோம், தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து துரத்தினார் என்று சொல்லி, அவங்க பாவத்தோடு ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து வாழக்கூடாது என்று சொல்லி துரத்தினார். ஆனால் தேவன் துரத்துவதற்கு முன்பதாகவே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவங்க தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஒளிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, பாவம் எவ்வளவு கொடியது என்று சொல்லி. நம்மை நேசிக்கக்கூடிய தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. பாவம் வேதனையை கொண்டு வருகிறது, சாபங்களை கொண்டு வருகிறது, நம்ம செய்யக்கூடிய காரியங்களை வாய்க்காமல் செய்கிறது. இந்த பாவம் மிகவும் கொடியது. அதனால் இந்த ஒரு புதிய வருஷத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் பாவத்தோடு காணப்படும் போது நம்ம காணப்படக்கூடிய காரியங்களை, நம்ம செய்யக்கூடிய செயல்களை பாவம் அழித்து விடுகிறது. ஆனால் தேவனுடைய கிருபையோடு பாவம் எவ்வளவு கொடியது என்று சொல்லி பாவத்தை விட்டு ஓடி தேவனை பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி இந்த வருஷத்தில் நாம் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் நாளில் என்னை சந்தேங்க ஆண்டவரே. வருஷத்தின் முதல் நாளில் என்னுடைய கண்களை திறந்திருளுங்க. வேதத்தின் மகத்துவங்களை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளுங்க. அன்பின் பரலோக பிதாவே,
இந்த ஆதியாகமம் 1-3 வரை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் விசேஷித்தவர்களாக உருவாக்கி இருக்கிறீங்க. அதை அவர்கள் விசுவாசித்து ஆண்டவரே தங்களை குறித்து ஆண்டவர் எங்களை எப்படி பார்க்கிறீரோ அதே மாதிரி நாங்கள் எங்களை பார்க்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும்போது, பிரமிக்கத்தக்க அதிசயமாக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. இனி ஒரு நாளும் நாங்கள் எங்களை தாழ்வு மனப்பான்மையோடு குறைந்தவர்களாக பார்க்காம தேவன் எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கிறார் என்று சொல்லி தேவன் பார்க்கிற விதமாக நாங்கள் எங்களை பார்க்க ஆண்டவர் கிருபை தாங்கப்பா. அதே மாதிரி திருமண வாழ்வில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமண வாழ்க்கையில் அவசரப்பட்டுட்டோமோ, தப்பு நடந்துருச்சோ என்று சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு இடமில்லாதபடிக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த நம்பிக்கையோடு நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதே மாதிரி பாவம் எவ்வளவு கொடியதாக இருக்கிறது நாங்கள் பார்த்தோம். இயேசுவின் நாமத்தினால பாவத்தை விட்டு ஓடக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலிருந்தும் அகற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த முதல் நாளிலேயே, வருஷத்தின் முதல் நாளிலேயே பாவத்தின் மேல் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.